எம்எஸ் தோனி எந்த டீம்ல இருக்கு? ரொம்ப கஷ்டம். 15 வயசு தான் சூரியவன்ஷிக்கு தெரியுமா உங்களுக்கு? ஸ்டேட் போர்ட் எக்ஸாம்ல தான் போறாங்க தெரியுமா? சூரியவன்ஷியை தெரியல நீங்க சொல்லிட்டீங்க. சத்தியமா நானே டென்ஷன் ஆயிட்டேன் காவியா. அது பஞ்சாப், ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ் ஒரு டீம் இல்லையா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். வெரி ஈஸி. 17 years waiting for the cup. அவ்வளவுதான் பாரு, ஹிண்டே வந்துருச்சு. மேல ஒரு ஹிண்ட் யாரால தர முடியும்? அப்படி கேளு, தெரியாது. ஏய் அவ பிட் அடிக்குறாங்க. எங்க அப்பா கால் பண்ணாரு, வெயிட் பண்ணு. எங்க அப்பா ஃபோன் அடிச்சு அத பார்த்தேன். நீங்க அதெல்லாம் படிக்கலங்க, நீங்க படிக்க சரியா படிக்க. சஞ்சு சாம்சன் சொல்லு ப்ளீஸ். சஞ்சு சாம்சன் என்ன எப்படியாச்சு காப்பாத்துரு. ஏங்க இது மட்டும் நீங்க சொல்லல வெச்சுக்கோங்களேன், கண்டிப்பா எல்லாரும் வந்து கீழ கன்ஃபார்ம். ஐயோ ரோஹித் சர்மாவோட ரோஹித் சர்மா பீகாக். இது என்ன டீம் சொல்லி தெரியாது. நான் கத்துக்கிறேன் இதுக்காக. பவர் பத்மா எல்லாரும் பாத்துக்கோங்க गाइस. பவர் பத்மாவோட கிரிக்கெட் நாலேஜ். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. சூப்பர் சண்டே வந்தாச்சு. சூப்பர் சண்டே கிரியாசின் சூப்பர் சண்டே. கிரியாசின் சூப்பர் சண்டே சேல். நான் வந்து இப்போ டீம்ஸோட பேர்லாம் சொல்வேன், நீங்க அந்த ஓபனர்ஸோட பேரை சொல்லணும். நீங்க ஓபனரோட பேர் சொல்லுங்க, நாங்க டீம் பேர் ஓ சொல்லுவோம். அப்படி சொல்லிடுவீங்க நீங்க, கரெக்ட்டா? ஓகேவா? அவளுக்கு வேணா வந்து எப்படியா क्वेश्चन பேப்பரை மாத்த முடியும்? பிளேயர்ஸோட நேம் கேளுங்க, டீம்ல யார் இருக்குன்னு சொல்லுங்க. எங்க டீம் தெரியல. அந்த ஓகே ஃபைன். சரி அப்ப இந்த கேமை நான் அவுட் ஆயிடுறேன். நீங்க என்ன பண்ணுங்க, பிளேயர்ஸோட நேம் சொல்லுங்க, அவங்க டீம் மெம்பரோட நேம் டீம் சொல்றாங்கன்னு பாத்துருவோமா? ஓகேவா? ரெடி. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஐ ஹெல்ப் யூ, டோன்ட் வெரி. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு டீம் சொல்லுங்க, அவங்க சொல்றாங்கன்னு பாப்போம். ஒரு பிளேயர் சொல்லுங்க, ஒரு டீமோட பிளேயர் ஓபனர். தெரிஞ்ச மாதிரி சொல்லுங்க. சுமன் கில். சுமன் கில். அதுக்கப்புறம் வந்து சாய் சுதர்சன். இவங்க எந்த டீம்? கமான் கமான். இப்போ வேற அவங்க வந்து இதுக்கு வேற போறாங்க, ஸ்ட்ரைட்டா வேற இது ஆட போறாங்க. இதுக்கு வெச்சா பத்தியா? ஐயோ இவதான் ஆசைப்பட்டு கேட்டா. டாப் 2ல இருக்கிற டீம்ங்க. கிரிக்கெட் பாக்கறே கேட்டிருப்பேனா பேசாம? ஆமாமா யாரு? கமான் குஜராத்தா? கரெக்ட், குஜராத். கரெக்ட்டா? வெரி குட் சார். நெக்ஸ்ட் சூரியவன்ஷி ஜெய்ஸ்வால். வெரி குட். சூரியவன்ஷி ஜெய்ஸ்வால். சூரியவன்ஷியை தெரியல நீங்க சொல்லிட்டீங்க. சத்தியமா நானே டென்ஷன் ஆயிட்டேன் காவியா. அது மிகப்பெரிய, அது கிரிக்கெட்லயே அது அவ்வளவு விஷயம். 15 வயசு தான் சூரியவன்ஷிக்கு தெரியுமா உங்களுக்கு? ஸ்டேட் போர்ட் எக்ஸாம்ல தான் போறாங்க தெரியுமா? பஞ்சாப். ரைட்டுங்க. கரெக்ட்டா? ஓகே தப்பா? all the RR fans I am very sorry for that. இருங்க அது மறந்துட்டேன். ஆர்ஆர் தானே? இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் RR. ரைட். வேற 15 years old boys eating sixes, you know what is this? Okay, you tell next. இருங்க நான் ரெண்டாவது, அதாவது ஒரு ஓபனர் பேர் மட்டும் சொல்றேன். ரெண்டாவது நான் சொல்லணுமா? இதான் நான் சொல்லாதீங்க, அது சொன்னா அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. Phil Salt. Very easy. 17 years waiting for the cup. நான் உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்குறேன். அவ்வளவுதான் பாரு, ஹிண்டே வந்துருச்சு. இதுக்கு மேல ஒரு ஹிண்ட் யாராலே தர முடியாது. நான் வந்து எங்கயாவது வந்து பவர் வருமான்னு பாக்குறேன், வர மாட்டேங்குது. ஓகே சொல்லுங்க. 17 years கப்புக்காக வெயிட் பண்ணி போன வருஷம் ஃபர்ஸ்ட் கப் அடிச்சிருக்காங்க. Phil Salt. இன்னொரு பேர் சொல்லு. இன்னொரு பேர் சொன்னா நீ கண்டுபிடிச்சிடுவீங்க. சரி, விராட் கோலி. ஆர்சிபி. விராட் கோலி. அதனால தான் சொல்றேன். எங்க 17 இயர்ஸ்ங்கறேன், இவ்ளோ சொல்றேன், என்ன நீங்க சொல்ல மாட்டீங்க? இருங்க, காட் வந்து எனக்கு சிக்னல் கொடுக்கணும், அப்பதான் வந்து எனக்கு அந்த பதில் வரும். இல்ல இங்க கேமராமேன் சொல்லு ஆன்சர், அதுக்காக தான், வேற எதுவும் இல்ல. அங்கே எங்க கேமராமேன் ஆன்சர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா? ஐயோ பாக்கலையா? கவனிக்கல, நான் இப்படி பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த கேமராமேனுக்கு இதெல்லாம் வேலை, வெரி பேட். சரி, இன்னொரு பர்சன் சொல்லு. இன்னொரு பர்சன் யாரு? சொல்லியாச்சு, விராட் கோலி. விராட் கோலியா? டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா. மேல மேல பார்க்கணும், நாட் சைடு. அவர் இப்படி உட்கார்ந்தாரு. நீங்க சொல்லக்கூடாது இதெல்லாம். நீ வாட்ச் பண்ணுமா? ஆந்திர பிரதேஷ் ஒரு டீம் இல்லையா? ஆனா அது பக்கத்துல டேமேஜ் பண்றீங்களா? அப்படியே பக்கத்துல வாங்க. ஆந்திர பிரதேஷ் பக்கத்துல வாங்க. அடுத்து
எங்க அந்த ஏரியா தாங்க அதுவும் கமன் ஆந்திர பிரதேஷ் பக்கத்துல என்ன எங்க அது வந்து ஆந்திர பிரதேஷ் வாவ் गाइस வெரி ஈஸி டக்குன்னு இன்னொரு டைம் சொல்லு. டிராவஸ் செட் அபிஷேக் சர்மா. டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா அவங்களும் வந்து டாப் 4ல இருக்காங்க. 3வது டீம் அவங்க. பேட் கமெண்ட்ஸ் மேக் சைலன்ஸ் சென்னை அப்படின்னாரு தெரியுமா? எங்க அந்த ஓனர் பிட் அடிக்கிறாங்க. எங்க அப்பா கால் பண்ணாரு வெயிட் பண்ணு. எங்க அப்பா இப்படி பார்த்தேன். அதுக்கு ஓனர் வந்து ஒரு பொண்ணுங்க. இவ்ளோ தூரம் சொல்லி நீங்க சொல்ல ரொம்ப கஷ்டம். என்னது? ஆமா ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு செம்ம ஃபேமஸ் ஆனா. ஆமா ரீல்ஸ்ல ஃபேமஸ் ஆனா. அதான் விசில் அடிச்சு திட்டி அமைதியா இருக்குன்னு கூட சொன்னாங்க. ஏர்டெல் யார்? நான் பார்க்கவே இல்லை. அந்த கிளிப் மட்டும் தான் பார்த்தேன். ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் இப்படி வாங்கன்னு நான் சொன்னேனா? நீங்க அது அடுத்து சரி இருங்க. இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் அதுக்கப்புறம் சஞ்சு நீங்க அதெல்லாம் படிக்கலைங்க. நீங்க படிக்க சரியா படிக்க. சஞ்சு சாம்சன் சொல்லு ப்ளீஸ். சஞ்சு சாம்சன் ருத்ராஜ் கெய்க்வாட் ருத்து இது உங்களுக்கு சென்னையா? அப்பாடி ஆயுஷ். ஆமா ஓகே கண்டுபிடிச்சேன். நான் அவங்க மட்டும் சொல்ல வச்சுக்கோங்க. நானே வெளில போயிருப்பேன். நானே எனக்கு இன்டர்வியூ வேலை போயிருப்பேன். இந்த இடத்துக்கு சஞ்சய் லைட்டா லிங்க் ஆச்சு. ஃபின் ஆலன் ரஹானே. சூப்பருங்க. வேற லெவல். ஃபின் ஆலன் ரஹானே. ரஹானே கமான் எங்க இதுவுமே ஒரு ஆக்டரோட டீம். இவரோட பையன் தானே? எவரோட பையன்? அவர் இல்லைங்க. ஆக்டர் ஒரு ஆக்டரோட டீம். ஒரு ஆக்டரோட டீம். ஐயோ கடவுளே. அந்த டீமுக்கு 3 எழுத்து. வெரி ஈஸி. 3 எழுத்தா? அது ஷார்ட் ஃபார்ம்ல 3 லெட்டர்ஸ் தான் இருக்கு. டெல்லியா? இல்ல டெல்லிக்கு எப்படி? நானே சொல்றேன். டெல்லிக்கு வந்து வேற ஏதோ. ஆமா கேஎல் ராகுல். ஆமா கேஎல் ராகுல் தான். என்ன ஆயா சொல்லி மைண்ட்ல ஏறிச்சா? சொல்லுங்க. வெரி ஈஸி. எங்க இதுக்கு ஒரு பெரிய ஸ்டாருங்க அவரோட டீமுங்க இது. தெரியலனா ரொம்ப கஷ்டம் காவியா. ஏய் கேமராமேன் கண்ணாடியை போட்டு உடச்சு விட்டுருக்கான்னு. சொல்லுங்க. தெரியலங்க. கேகேஆர். கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். அவங்க ரியாக்ஷன் தாங்க படிக்கிறாங்க. வரலங்க. இல்ல இங்க இருக்கு. இருங்க மாட்டேங்குது அதனால. அபிஷேக் போ அது சொல்லுங்க. ரெண்டாவது சொல்லுங்க. அபிஷேக் ஐயோ என்னது சொல்லுங்க ஞாபகம் இல்ல. நீங்க சொல்லுங்க. அவங்க சொல்லி கொடுத்தேன் நானு. இப்ப படிச்சல ஞாபகம் இல்லையா? நீ டக்கு சொன்ன. சொல்லுங்க. அது வேணாம். இன்னொன்னு சொல்லுங்க. சிம்ரன். அது கண்டுபிடிச்சிருவாங்க. சிம்ரன் சிங். பிரியான் சாரியா சிம்ரன் சிங். சிம்ரன் இதுக்கும் ஒரு பொண்ணு தான். இதோட இதுவுமே இது ரொம்ப ஈஸி. இதோட ஓனருமே ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ். அவங்கள பார்க்கறதுக்கே ஸ்டேடியம்க்கு ஒரு கூட்டம் வரும். கரெக்டா? ஆமா ப்ரொடியூசர் தானே சொல்றீங்க? அது ப்ரொடியூசர் இல்லங்க அவங்க. அது முடிஞ்சு போச்சு. இல்ல ப்ரொடியூசர் சொல்லி முடிச்சிட்டீங்க. ஸ்பான்சர் தானே சொல்றீங்க? ஓனர் ஸ்பான்சர்ல ஓனர். ஐயோ கடவுளே. தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலி வெரி வெரி டேமேஜிங்க. ஏங்க அவங்க வந்து இன்னைக்கு அவங்க கடவுளே டாப் 4ல போகணும்னு கொஞ்சம் வெயிட். ஜெயிச்சாங்க வேற. ஃபோன் நோண்டாதீங்க ப்ளீஸ். சொல்லுங்க. வெரி ஈஸி. நேத்து ஜெயிச்சாங்க. ஏங்க அவங்க சொன்ன பேர்லயே வந்து ஆக்சுவலா டீம் இருக்கு. சொல்லு திருப்பி சொல்லு. என்னது? பிரியான் சாரியா அப்புறம் வந்து சிம்ரன் சிங். பஞ்சாப். அப்பாடி எவ்வளோலாம் சொல்லி தர வேண்டியதா இருக்கு நம்ம 2 பேரும். சரி ரோஹித். இதுலயே நான் கத்துப்பேன். இது மட்டும் நீங்க சொல்லல வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா எல்லாரும் வந்து கீழ கன்ஃபார்ம். ஐயோ ரோஹித் சர்மாவோட ரோஹித் சர்மா டீகாக். இது என்ன டீம் சொல்லிடுங்க. ரோஹித் சர்மா. நான் வேணா இன்னொரு பிளேயர் சொல்றேன் அந்த டீம்ல இருந்து. ஹர்திக் பாண்டியா. திலக் வர்மா. நாங்க சொல்றோம் திலக் வர்மா.
சத்தியமா சூரியகுமார் இது யாதவ். பார்க்கறவங்க சூரியகுமார் எப்படி யாதவ். அடிக்க போறாங்க இப்படி சும்மாவே பாரு, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, இங்க இருக்கு இங்க ரோஹித் வர சர்மா, மாட்டேங்குது. ரோஹித் சர்மா. இவ்வளோ பேர் எனக்கு கொஞ்சம் எனக்கு முன்னாடி விட இப்போ எனக்கு அந்த டீம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் வேற வெளில போனாங்க. ஹர்திக் பாண்டியா அவங்க தான் வச்சு ராஜ் ஏதாச்சும் குஜிலி மஸ்த் பண்ணுவாரு. ஏதாச்சும் ஆமாமா. எது அதுதாங்க டாப் குஜிலி மஸ்த். என்ன நீங்க ஓகே இப்ப கிடைச்சிருச்சு. சொல்லுங்க. மும்பை அப்பாடி ராஜ் பிரியன் வாழ்க, குஜிலி மஸ்த் வாழ்க. எல்லாம் கடலுக்கே கடல் பேச்சல்லைங்க இது கேமராமேனு மறுபடியும். இல்ல, இல்ல, இதெல்லாம் மோசம். அமைதியா இரு, சும்மா இப்ப நம்ம பேர் டீமா அவங்க பேர் டீமா போயிட்டு இருக்காங்க. சரி இவ்வளோ உங்களுக்கு இப்போ இதுக்கப்புறம் ஈஸியா ஒன்று சொல்றேன், அதை மட்டுமா சொல்றீங்க ஓகேவா? MS தோனி எந்த டீம்ல இருக்கு? சென்னை. அப்பாடி இது உலகத்துக்கே தெரியும். உலகத்துக்கு தெரியாத உங்களுக்கு தெரியுமா? நாங்க செக் பண்ணிக்கிறோம். MS தோனி ஃபேன். இது மட்டும் தான் எனக்கு தெரியும். இது மட்டும் மத்தபடி எனக்கு தெரியாது. நான் கத்துக்கிறேன் இதுக்காக. இல்ல நீங்க LBW சீரீஸ்ல இருக்கீங்க, அதுக்காவது ஓப்பனர்ஸ் கத்துக்கோங்க. அப்பாடி உங்களுக்கு எப்படிங்க? ஓகேவா அவங்க சொன்ன பதில்லாம்? ஓகே. இதுக்கு மேல போகாது. பவர் பத்மா எல்லாரும் பாத்துக்கோங்க கைஸ். பவர் பத்மாவோட கிரிக்கெட் நாலேஜ் இதாங்க அவங்களோட நாலேஜ். ஒரு பவர் இல்ல பவர் பத்மா சூப்பரா ஆடுவாங்க. நான் அதுல எதுவுமே சொல்ல மாட்டேன். இருங்க. நான் இப்ப நீங்க சொல்றீங்களே இந்த LBW அப்படிங்கிறது எப்ப வந்து ரிவ்யூ எடுப்பாங்கன்னு சொல்லுங்க. எப்ப சொல்லுவாங்க அது அவுட் அப்படிங்கிறது? எந்த லெக் பிஃபோர் விக்கெட். அதான் லெக் பால்கோ லெக்கோ அது தெரியும். ஓகே இருங்க. அது எந்த ஏரியால பண்ணும்? அதுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. இந்த ஏரியால அது சொல்லுங்க பாப்போம். ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு மொத்த கிரிக்கெட் கரைச்சு மிக்ஸில் அடிச்சு குடிச்சிருக்காங்க ஜூஸ் மாதிரி. குடிக்கல நானு. வெரி ஈஸி. அதாவது இந்த ஏரியா வரைக்கும் தான் அதை வந்து எடுத்துப்பாங்க விக்கெட்ஸ். அதான் நீல இருந்து. அப்பாடி பரவாயில்லைங்க. அது தெரியும். வெரி வெரி நைஸ்ங்க. ஓகே நீங்க வந்து என்ன தெரியுமா? லெக் சைடுனா லெக் சைடு உங்களுக்கு தெரியும்ல? லெக் சைடு. லெக் சைடுனா எந்த சைடு அது வரும்? ஏங்க கேளுங்க, உங்க காட கேளுங்க. லெக் சைடுல என்ன வரும்னு நீங்க சொல்லுங்க. லெக் சைடு, ஆஃப் சைடு. நீங்க எந்த பக்கம் லெக்க வைக்கிறீங்க அது லெக் சைடு. நமக்கு ஆஃப் செட்ல பசங்க சொல்லி தருவாங்கல லெக் சைடு. நான் 2 மாசம் நான் அந்த பக்கம் போல. அதனால இல்லனா எங்க பவர் அக்கா வந்து வேற பவரா இருந்திருப்பாங்க. ச்சே ஆங்கர்ல ஒரு 2 நாள் தான் பிராக்டிஸ் பண்றேனா, அதனால 2 நாள் தான் பிராக்டிஸ் பண்றீங்க. நல்ல வேலை ஆங்கர் டீமுக்கு போயிட்டு சார் ரங்கன் சார் இதெல்லாம் பாத்துக்கோங்க சார். என்ன சார் இது உங்க டீம் இப்படி இருக்காங்க? கேர்ள்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் என்ன சொல்லாதீங்க. நான் வந்து எனக்கு ரங்கன் சார் நல்லா கோச். அது ஓப்பனிங். ஆமா ஆமா சார் தயவு செய்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப பார்ஷியாலிட்டி பாக்குறாங்க. ரொம்ப மோசமா இருக்கு. யாரு அவங்க பார்ஷியாலிட்டி பாக்குறாங்க? ஆமா. இந்த பார்ஷியாலிட்டி பார்க்காம சொல்லி கொடுத்திருந்தா நீங்க லெக் பிஃபோர் தி விக்கெட் கரெக்டா ஆன்சர் பண்ணிருப்பீங்க. லெக் சைடு கரெக்டா ஆன்சர் பண்ணிருப்பீங்க. கரெக்டா இல்லங்க நீங்க வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கலா போறது விட்டு பிராக்டிகலா Practical-ஆ. நல்லா இருக்கும். அப்பதான் வந்து ஒரு இந்த எப்படி தாண்டி ஒரு வெளிச்சம் எனக்கு எப்படி கிடைக்கும். எப்படி எப்படி இந்த கேமரா லைட்லாம் உடச்சிலாம் முடிவு பண்ணிட்டீங்க நீங்க அதானே? அப்பெல்லாம் இது இல்லைல்ல. அடுத்த வாட்டி இன்டர்வியூக்கு தயவு செஞ்சு ஏதாவது நெட்ஸ்ல வச்சீங்கன்னா நான் என்ன பண்றேன், மொத்த டீம் கொஞ்சம் எனக்கு பெருமையா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், மொத்த பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம்னா சேர்ந்து நம்ம டர்ஃபுக்கு போயிடுவோம். ரைட்டா? என்ன பண்ணுங்க, எல்லாரும் டேட்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருக்கேன். அதுதான் ரொம்ப கஷ்டம். அது மட்டும் நான் பண்ணிட்டா ரொம்ப ஈஸி. இதுவே ரொம்ப கஷ்டம். 2 பேரும் சேர்த்து நான் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும். நான் தாங்க பாவம் இதுல. பேசிக்கலி நான் தான் பாவம். சரி ஓகே. நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டாம். அவங்க டெய்லியும் சௌமி டேட் நீங்க கொஞ்சம் கேக்குறீங்களா அப்படின்னு நான் தான் பேசுவேன். ஆமா, ஒண்ணு ஷூட் இருந்துருது இல்ல எக்ஸாம் இருந்துருது. காலேஜ்ல சாவடிக்கிறேன். ஷூட்டுக்கு போயிட்டறேன் நானு. Assignment, exam. Okay, right. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. Super Sunday vandachi. Super Sunday Giriyasin Super Sunday. Giriyasin Super Sunday sale.